தொடர்ந்து கொண்டிருக்கும் சீரற்ற காலநிலை காரணமாக பெரும்பாலான மாவட்டங்கள் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியை பெற்றுள்ளன. இதன் காரணமாக பிரதான ஆறுகள் பெரு வெள்ள மட்டத்தை எட்டியுள்ளன. எனவே சிவப்பு எச்சரிக்கையானது மகாவலி கங்கை, தெதுருவோயா, கல்லோயா, கும்புக்கனோயா முதலான ஆறுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே இதன் காரணமாக மகாவலி கங்கை ஆற்றின் இரு பக்கங்களில் அருகில் குடியிருக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு குடியேறுமாறு பணிக்கப்படுகின்றார்கள். தெதுரோயா ஆற்றுப்படுக்கையின் பின்வரும் பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வாரியபொல, நிக்கவரெட்டிய, மகாவ, கோபிகனி, பிங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ராசநாயக்கபுர. அதேபோன்று கும்புக்கனோயா ஆற்றுப்படுக்கையில் உள்ள மொனராகல மற்றும் புத்தள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பின்வரும் கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு பணிக்கப்படுகின்றார்கள். நக்கல, கும்புக்கன, மதுரக்கெட்டிய, ஒக்கம்பிட்டிய, காமினிபுர. கல்லோயா ஆற்றுப்படுக்கையின் பின்வரும் பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தமன, அம்பாறை, ஏரகம, அட்டாளச்சேனை, சம்மாந்துறை, நிந்தவூர், காரைதீவு, சாய்ந்தமருதி, கல்முனை, நாவிதன்வழி மற்றும் ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தாழ்நில பகுதியில் உள்ளவர்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வினாடிக்கு 77,400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அதேபோன்று பெரும்பாலான பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் 80% கொள்ளளவை எட்டியுள்ளதால் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் முந்தனை ஆறு, அத்தனகல்லுவோயா, மீயோயா, கலனிகங்கை, மல்வத்துவோயா, மாதுருவோயா, நில்வலா கங்கை, பதுலுவோயா, யானோயா, ஹெடவோயா, குடாகங்கை, ஜின்கங்கை ஆறுகளின் நீர்மட்டங்களும் அதிகரித்து கொண்டுள்ளன. எனவே இந்த ஆற்றுப்படுகைகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. எனவே இந்த ஆற்றுப்படுகைகளில் உள்ள மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். எனவே மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி பொதுமக்கள், வாகன சாரதிகள் உட்பட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொள்கின்றது.